ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து செகண்ட் பேஜில் விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இருக்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லலாம் சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து இனஃபான ஸ்டிக்கர்ஸ் இல்லை. அதனால தான் நான் வந்து இதை கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். இப்போ நான் எனக்கு தேவையான பிரிண்ட்டை எடுத்துட்டேன். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026ஓட விஷன் போர்ட் க்ரியேஷன் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஒரு விஷன் போர்டு வந்து நான் 2024 அப்போ நான் பண்ணினேன். பட் அடுத்த 2025ல் நான் அதை பண்ணலை. அதுக்கு அவ்வளோ எனக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக என்னோடய கோல்ஸை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். என் அக்கா வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா நம்புவாள். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், விஷன் போர்டு இந்த மாதிரி வந்து அவள் ரொம்ப பிலீவ் பண்ணுவாள். அவள் எனக்கு சொல்லி சொல்லி எனக்கும் அதை வந்து க்ரியேட் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதனால தான் சரி இந்த இயர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணி எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் இருக்க மாதிரி ஒரு விஷன் போர்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் வந்து என்னோடய ஃபேமிலி வந்து ஹாப்பியாக இருக்கணும், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும், நிறையா புக்ஸ் படிக்கணும், ஜேர்னலிங் பண்ணணும், ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிட்ணும், சைடு இன்கம்ஸ் நிறையா வரணும், மணி என்கிட்ட நிறையா ஃப்ளோ ஆகணும், நிறையா ட்ராவல் பண்ணணும், ஜிம் போகணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் வந்து இதில் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து கண்டிப்பாக அச்சீவ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்து நம்ம இதை பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ இதை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் உங்களோட லைஃப்பில் இந்த 2026ல் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இமேஜாக எடுத்து அதை வந்து ஒரு கலர் ஜெராக்ஸோ இல்லை ஸ்டிக்கரோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறத அதை வாங்கி உங்கள் ரூம் வாலில் இல்லை நீங்கள் எழுத போகிற ஒரு டைரி, நோட்டு அந்த மாதிரி எதில் வேணால் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து அதை டெய்லி பார்த்துட்டே இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பதிவாயிரும். அதே மாதிரி இப்போ நம்ம விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், நம்ம அதை பார்த்துட்டே இருந்தால் எல்லாமே நடந்துரும் அப்படின்னு மட்டும் இருக்காமல் சின்ன சின்ன விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ விஷன் போர்டு உங்கள் முன்னாடி இருக்குது, நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்ரி நைட்டோ இல்லை மார்னிங்கோ இல்லை முடிஞ்சால் 2 வேளையுமே நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி பழகுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி நைட்டு தூங்க போகும்போது பெட்டில் படுத்திருக்கும்போது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். இந்த விஷயந்தான் இல்லாமல் சின்ன விஷயமா இருந்தால் கூட நன்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து இப்போ ஏற்பட்ட பேரண்ட்ஸ் கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி, இப்போ இருக்க என்னோடய ஹெல்த்துக்காக நன்றி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க அதுக்காக நன்றி, என் கையில் இருக்க அமௌண்ட்டுக்காக நன்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து நீங்கள் தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன். அது எப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவாக ஆசைப்படுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஆன மாதிரி மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு மெடிடேஷன் கூட பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இப்போ ஒரு பாஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மீட்டிங் ரூமில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்க எம்ப்ளாயீஸ் கிட்ட மீட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதுதான் வந்து மேனிஃபெஸ்டேஷன். இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்குதுன்னு நம்புங்க. அப்போ தான் உங்களுக்கே ஒரு ஹோப் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன், கிராட்டிடியூட், இந்த மாதிரி விஷன் போர்டு இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ நீங்களே உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சோஷியல் மீடியா லைஃப்பில் நம்ம ரொம்ப வந்து நெகட்டிவிட்டியை தான் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்க்குறோம், அதில் யாராவது எங்காவது போய் சாப்பிட்றாங்களோ இல்லை ட்ராவல் பண்ணுறாங்களோ இல்லை ஏதாவது ஒரு பொசிஷன் அச்சீவ் பண்ணிட்டாலோ அதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுன்னா, நம்ம இதை பண்ணியிருந்தால் நம்ம இப்போ இந்த நிலைமைக்கு இருந்திருப்போமே, நம்மளோட ஃப்யூச்சர் இப்படி ஆயிருக்குமே, நம்ம பாஸ்ட்டில் இதை பண்ணங்காட்டிக்கு தான் நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் இப்படி இருக்கோம். இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி தான் க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் எப்போ கிராட்டிடியூட், மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்ஸ் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்.
அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படி மட்டும் தேங்க்ஸ் சொல்லாமல், இப்போ டே டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குதுன்னா உடனே தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ், இல்லை நீங்கள் காடை பிலீவ் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த காடை பிலீவ் பண்ணுறீங்களோ, இல்லை டோட்டலாக காட்னு சொல்லி எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாவது பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போதோ, இல்லை காலேஜுக்குள்ளே போகும்போது, ஸ்கூலுக்குள்ளே போகும்போது, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே யாராவத பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள். இப்படி எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, உங்கள் லைஃபே பாசிட்டிவாக மாறுறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ இப்போவே என் கூட சேர்ந்து இந்த விஷன் போர்டை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர்ஸுமே கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ட்ரா பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை ட்ரா பண்ணி கூட வச்சுருங்க. நம்ம கோல் வந்து நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் கோலு. நம்ம ஜேர்னலுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறதெல்லாம் நம்ம கோல் இல்லை. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ, ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட் செலவு பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், என்னோடய விஷன் போர்டு வந்து இதோட ஸ்டாப் ஆகுது. இதெல்லாம் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த 2026 நான் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாம் ஸ்டிக்கர்ஸாக ஒட்டியிருக்கேன். நான் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும், அமௌண்ட் நிறையா சேவ் பண்ணணும், நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும், ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடணும், நிறையா புக்ஸ் படிக்கணும், நிறையா ட்ராவல் பண்ணணும், ஜேர்னலிங் பண்ணணும், ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நீங்களும் விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணி 2026 ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சேவிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் கைஸ்.